வணக்கம் எவ்ரிவோன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது உலகம் முழுக்க 8 காடு இனங்கள் இருக்கு. அதில் 4 ஆசியாவில் இருக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்தியா முழுசும் பரவலாக காணப்படுற மற்றதை விட ரொம்ப தனித்துவமான ஒரு இனம் தான் இந்த தேன் காடைகள். மற்ற காடு இனங்களை விட இதுங்க எந்த அளவுக்கு தனித்துவமானதாக இருக்கு, பூச்சிகளை சாப்பிட்றதுக்காகவே எப்படி இது சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு, இதோட ஒரு துணை இனம் எங்கே வாழுது, இதோட மிகப்பெரிய வேட்டையாடி யாரு, தினமும் இது என்ன பண்ணுது, கர்ப்பத்தை எப்படி இதெல்லாம் தள்ளி வைக்க முடியுது, இதனோட தாக்குதலிருந்து எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது, ஏன் இதுக்கு இவ்வளோ முடி இருக்கு, குட்டிகளை ஏன் இது தோல்ல சுமந்துட்டு போகுது, நமக்கு இதுங்க எந்த அளவுக்கு ஆபத்தானதா இருக்கு, முந்தைய காலங்கள்லையும் இப்பவும் நம்மளால இதுங்க என்ன துன்பங்களை அனுபவிக்குது அப்படின்னு தேன்கடைகள் பற்றின பல உண்மைகளை இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸாக தொகுத்து பார்க்க போகிறோம். வாங்க தேன்கடைகளோட உலகத்துக்குள்ளே போகலாம். தேன் கரடிகளானது தெற்காசியாவை பூர்வீகமாக கொண்டது. இந்தியாவில் தான் அதிக எண்ணிக்கையில் வாழுது. இது தவிர்த்து இலங்கை, நேபாளம், பூட்டான் போன்ற நாடுகளோட சில பகுதிகளில் குறைந்த எண்ணிக்கையில் வாழுது. ஈரமான காடுகள், வெப்பமான வறண்ட காடுகள், புதர் நிலங்கள், புல்வெளிகள் போன்ற பகுதிகளில் தேன் கரடிகள் சுற்றி திரியுது. தமிழில் இந்திய கரடி, தேன் கரடி அப்படின்னு அழைக்கப்படுற இதுங்க ஆங்கிலத்தில் ஸ்லோத் பியர்னு அழைக்கப்படுது. தேன் கரடிகள் வலிமையான நடுத்தர அளவில் இருக்க ஒரு கரடி. மற்ற கரடி இனங்களை விட இதுங்க ஒல்லியா இருக்கும். பொதுவாக இதுங்க 4 to 6 அடி நீளமும் 2 to 3 அடி தோள்பட்ட உயரமும் 50 to 145 கிலோ எடையும் இருக்கும். பெரிய தேன் கரடிகள் 192 கிலோ கூட இருக்கும். மற்ற எந்த கரடி இனத்தை விடவும் தேன் கரடிகளுக்கு தான் நீளமான வால் இருக்கு. இதுங்களோட வால் 15 to 18 சென்டிமீட்டர் நீளம் வர வளருது. ஆண்கள் பெண்களை விட பெருசா இருக்கும். தேன் கரடிகளானது உடம்பு முழுக்க நீளமான அடர்த்தியான கருப்பு முடிகளால் பொருத்தப்பட்டிருக்கு. அங்கங்க செம்பழுப்பு நிற சாயலும் தெரியும். இதோட உடம்புலயே மார்பிள் இருக்க வி இல்லைனா யூ வடிவ அடையாளமும், முகத்துல இருக்க முகவாயும் வெள்ளை இல்லைனா வெளிர் பழுப்பு நிறங்கள்ல இருக்கு. கழுத்துக்கு பின்னாடி தோல்ல இருக்க முடிகள் ரொம்ப நீளமானதா இருக்கு. 30 சென்டிமீட்டர் நீளம் வர வளருது. இந்த முடிகள் பெண் கரடிகளுக்கு ரொம்ப நீளமா இருக்கிறதா கருதப்படுது. இதுக்கு சிங்கத்தோட பிடரி மாதிரி காட்சி அளிக்குது. குளிர் பிரதேசங்களில் வாழ்ற கரடிகளுக்கு குளிரை தாங்கிறதுக்காக அடர்த்தியான முடி இருக்கு, ஓகே. ஆனால் வெப்பமண்டல பகுதியில் வசிக்கிற தேன் கரடிக்கு ஏன் உடம்பு முழுக்க இவ்வளோ முடி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குளிர் பிரதேசங்களில் வாழ்ற கரடிகளோட ஒவ்வொரு முடியிலையும் மென்மையான உள்ளடுக்கு இருக்கும். இந்த மென்மையான மயிர் உள்ளடுக்கு குளிரை தாங்க உதவுது. ஆனால் தேன் கரடிகளோட ஒவ்வொரு முடியிலையும் மென்மையான மயிர் உள்ளடுக்கு இருக்காது. ஒரு ஹோலோ டியூப் மாதிரி இருக்கும். அதாவது தண்ணி போகிற ஒரு ஹோஸ் பைப் மாதிரி இருக்கும். இந்த உள்மயிர் இல்லாத முடிகளானது காற்று சருமத்துக்குள்ள போக அனுமதிச்சு தேன் கரடியை குளிர்ச்சியா வச்சுக்கும். இந்த மாதிரி இதோட முடியில உள்ளடுக்கு இல்லாததால தான் இதோட முடிகள் சீரா படிஞ்சிருக்காம காத்துல கலைஞ்சி ஒரு அலங்கோலமான பரட்ட மாதிரியான தோற்றத்தை கொடுக்குது. இது விரும்பி சாப்பிட்ற எறும்புகள், கரையான்களோட கடியில இருந்தும் தேன் கடியில இருந்தும் இந்த முடிகள் தான் பாதுகாப்பு கொடுக்குது. இந்த முடிகள் ஒரு வாட்டர் ப்ரூஃபாகவும் செயல்படுது. தேன் கரடிகளோட 2 கைகள்லையும் 10 சென்டிமீட்டர் நீளமான வளைஞ்ச அருவாள் மாதிரியான 5 நகங்கள் இருக்கு. இது பாறை மாதிரியான கடினமான எறும்பு புற்றுகளையும் கரையான் புற்றுகளையும் சுரண்டி தோண்டி எடுக்கவும், மரக்கட்டைகளை கிழிச்சி புழுக்களை சாப்பிடவும் பயன்படுது. மரத்துல ஏறுறதுக்கும் மரக்கிளைகளில் தொங்குறதுக்கும் வேட்டையாடி விலங்குகளை விரட்டி அடிக்கவும் இந்த நகங்கள் தான் முக்கிய கருவிகளாக பயன்படுது. தேன் கரடிகளோட உள்ளங்கைகளை விட கால்களில் இருக்க பாதங்களில் இருக்க நகங்களும் சின்னதாக இருக்கு. ஆனால் கைகளில் இருக்கிறது மாதிரியே அருவா மாதிரி வளைஞ்சிருக்கு. கைகளையும் கால்களையும் இந்த மாதிரி நீளமான வளைஞ்ச நகங்கள் இருக்கிறதால நடக்கும்போது தான் பாதங்களை உள்பக்கமாக வளைச்சி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக நடக்குது. அதனால தான் இது மெதுவாகவும் லைட்டாக தள்ளாடியும் தான் நடக்குது. நம்மள மாதிரியே பாதங்களை முழுசாக தரையில் பதிச்சு நடக்கிறதால இதனோட கால் தடங்களை பார்க்கும்போது நம்மளோட மாதிரியே இருக்கும். தேன் கரடிகளானது எறும்புகளையும் கரையான்களையும் சாப்பிட்றதுக்காகவே சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுங்களோட மேல் தாடையில் வெட்டுப்பற்கள் இருக்காது. அப்புறம் கீழ் உதட பார்த்தீங்கன்னா நீளமாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நாக்கும் நீளமாக இருக்கும். ஸோ இதுங்க என்ன பண்ணுதுன்னா, எறும்பு புத்துகளையும் கரையான் புத்துகளையும் உடைச்சா பிறகு பற்கள் இல்லாத கேப்பையும் நீளமான கீழ் உதட்டையும் நீளமான நாக்கையும் பயன்படுத்தி புத்தோட ஓட்டையில் இருக்க எறும்புகளையும் கரையான்களையும் ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி சத்தமாக உறிஞ்சி எடுத்து சாப்பிட்றது. இது உறிஞ்சுற சத்தம் 180 மீட்டர் தூரம் வர கேட்குது. இந்த மாதிரி புத்துக்களை உடைச்சி எறும்புகளையும் கரையான்களையும் சாப்பிடும் போதும், தேன் கூட்டை கழிச்சு தேனை சாப்பிடும் போதும் தூசியும் பூச்சிகளும் மூக்கு ஓட்டையில போகாதபடி மூக்கு ஓட்டைகளை இது முழுசா மூடிடுது. தேன் கரடிகளுக்கு மேல் தடையில வெட்டுப்பற்கள் இல்லைனாலும் கோரை பற்கள் இருக்கும். அப்புறம் கீழ்த்தடையில எல்லா பற்களுமே இருக்கும். இதனோட கோரை பற்கள் முக்கியமா புலிகள் மாதிரியான வேட்டையாடிகளை தாக்க பயன்படுது. பூச்சிகளையும் பழங்களையும் மட்டுமே சாப்பிட்றதால மெல்றதுக்கு அதிகமாக தேவையில்லாததால இதனோட கடைவாய் பற்கள் ரொம்ப சின்னதாக இருக்கு. பூச்சிகளை உறிஞ்சும் போது மண்ணையும் சேர்த்து உறிஞ்சிடுறதால மண்ணையும் சேர்த்து மெல்லும் போது வயசு ஆக ஆக பற்கள் தேஞ்சு போயிடுது. பெரிய காதை வச்சிருக்கிற தேன் கரடியானது காதுகளில் நீளமான முடி இருக்கிற ஒரே கரடியா இருக்கு. தேன் கரடிகளில் 2 துணை இனங்கள் இருக்கு. ஒன்று இந்தியாவிலையும் பூட்டான்லையும் நேபாளத்தோட தெராய பகுதியிலும் வசிக்கிற இந்திய தேன் கரடிகள். இன்னொன்று இலங்கையில் மட்டுமே வசிக்கிற இலங்கை தேன் கரடிகள். இந்திய தேன் கரடிகள் அளவில் பெருசாக இருக்கும்.
முடிகளும் நீளமா இருக்கும். ஆனா இலங்கை தேன் கரடிகள் அளவுல சின்னதாகவும் முடிகள் நீளம் கம்மியாகவும் இருக்கும். இந்திய கரடிகளோட மார்பில் இருக்க வி வடிவ அடையாளம் இலங்கை கரடிகளுக்கு இருக்காது. தேன் கரடிகள் ஒரு அனைத்துணியா இருக்கு. கண்ணில் படுற எதையும் சாப்பிடுது. ஆனா இதுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுனா அது எறும்புகளும் கரையான்களுமா தான் இருக்கு. சாப்பிட்ற உணவுல பாதி இதுவா தான் இருக்கும். பழங்கள் கிடைக்காத பருவத்தில் இதோட உணவுல கிட்டத்தட்ட 95% இந்த எறும்புகளும் கரையான்களுமா தான் இருக்கு. இதை தவிர தேனீக்கள், வண்டுகள், புழுக்கள் மாதிரியான மற்ற பூச்சிகளும் இதோட உணவுல இருக்கு. தேன் கரடிகளுக்கு தெளிவான பார்வையும் சிறந்த கேட்கும் திறனும் இல்லைனாலும் வலுவான மோப்ப சக்தி இருக்கு. தரைக்கு கீழே 3 அடி ஆழத்துல புழுக்களையும் பூச்சிகளையும் மோப்ப சக்தியாலேயே கண்டுபிடிக்க முடியும். இது மூலமா தான் எறும்பு கரையான புத்துக்களை கண்டுபிடிக்குது. சில நேரம் பறவை முட்டைகள், அழுகிய இறைச்சி, ரொம்ப ரேரா சின்ன பாலூட்டிகளையும் சாப்பிடுது. பருவமழை காலத்துல அதிகமாக காய்க்கிற பழங்கள் தான் இதோட முக்கிய உணவா இருக்கு. எறும்புகளும் கரையான்களும் ஒரு நாளோட பாதி உணவுனா மீதி பாதி பழங்கள், விதைகள், பூக்கள், வேறு தண்டுகள் அப்படின்னு வெவ்வேறு தாவர உணவுகளையும் சாப்பிடுது. மாம்பழம், அத்தி, பெர்ரி, நாவப்பழம், பலாப்பழம் அப்படின்னு பல்வேறு வகையான பழங்கள் இதோட உணவுல இருக்கு. மனிதர்களுக்கு பக்கத்துல வசிக்கிற தேன் கரடிகள் சில நேரம் விவசாய பயிர்களை சேதப்படுத்தி மக்காச்சோளம், கரும்பு மாதிரியான பயிர்களை சாப்பிட்டுட்டு போயிடுது. அப்புறம் வீடுகள்லையும் ஹோட்டல்களையும் மீந்து போய் தூக்கி போடுற உணவுகளையும் சாப்பிட்டுட்டு போகும். பல காலமா தேன் கரடிகள் தங்களோட வாழ்விடங்கள்ல புலிகள் கூடயே சேர்ந்து வாழ்றதால புலிகளை எதிர்க்க நீளமான கோரைப்பல், வளைஞ்ச நீளமான நகங்கள், வலிமையான உடல் உட்பட ஆக்ரோஷமான குணத்தையும் வச்சிருக்கு. புலிகளை விட தேன் கரடிகள் சின்னதா இருந்தாலும் தன்னோட வலிமையான உடம்பையும் ஆக்ரோஷமான நடத்தையையும் பயன்படுத்தி தேன் கரடிகள் புலிகளை விரட்டுது. தேன் கரடி புலியை பார்த்துருச்சுன்னா தன்னை பெரிய உருவமா காட்ட 2 கால எழுந்து நின்று பாதங்கள்ல இருக்க நகங்களையும் வாயோட நீளமான கோரைப்பள்ளியும் காட்டி அதிக சத்தம் எழுப்பிக்கிட்டே சீறி புலியை பயமுறுத்திக்கிட்டே திடீர்னு பாஞ்சி தாக்க செய்யும், இல்ல பின்வாங்கி ஓடிடும். கரடியோட மார்பில் இருக்க இந்த யூ வடிவ அடையாளமும் புலியை பயமுறுத்த இருக்கிறதா சொல்லப்படுது. பொதுவா புலிகள் கரடியோட இந்த தோற்றத்தை பார்த்தாவே பயந்து பின் வாங்கிடும். ஏன்னா கரடியோட நீளமான கோரை பல்லும் நகங்களும் மோசமான காயங்களை உண்டு பண்ணும்னு புலிக்கு நல்லாவே தெரியும். ஸோ தேவையில்லாம ஏன் ரிஸ்க் எடுக்கணும்னு பொதுவா புலிகள் தேன் கடைகள் இருந்து விலகிருக்க தான் விரும்புது. ரொம்ப ரேரா தான் புலிகள் தேன் கடைகளை வேட்டையாடும். தேன் கரடி வேட்டைக்கு பழகி போன புலிகள் தான் மோஸ்ட்லி இந்த வேலையை பார்க்குது. ஆனா பல நேரங்கள்ல தேன் கரடிகள் புலிகளை விரட்டவும் புலிகள் கூட சண்டை போட்டு ஜெயிக்கவும் செய்யுது. ஒரு டைம் ஒரு தாய் பெண் கரடி 2 புலிகள் கூட சண்டை போட்டு ஜெயிச்சுது. இருந்தாலும் தன்னை விட பெரிய உருவத்தில் இருக்க புலிகள்ட்ட இருந்து தேன் கரடிகள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். எந்த அளவுக்குன்னா சாம்பார் மான்களை வேட்டையாட புலியானது சாம்பார் மான்கள் மாதிரியே சத்தம் போடுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட தேன் கரடிகள் சாம்பார் மான் சத்தம் கேட்டாவே அது புலியோன்னு நினைச்சு பயந்து எச்சரிக்கையாகும். அப்போ தேன் கரடியோட சாத்தியமான ஒரு வேட்டையாடினா அது புலிகள் தான். புலிகளை தவிர தேன் கரடிகளுக்கு பெருசா எந்த வேட்டையாடிகளும் கிடையாது. சிறுத்தை புலி, சென்னாய் கூட்டம், குளநரி மாதிரியான வேட்டையாடிகளால தேன் கரடியோட குட்டிகளை கொள்ள முடியுமே தவிர நல்லா வளர்ந்த தேன் கரடிகளை வேட்டையாடுறது ஒரு முடியாத காரியம். தேன் கரடிகள் பொதுவாக காடுகளில் 15 to 20 வருஷமும் வளர்ப்பிடங்களில் 40 வருஷம் வரை வாழுது. குளிர் பிரதேசத்தில் வாழ்ற கரடிகளை பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் குகைகளில் 6 மாதம் வரை தூங்கிட்டு மீதி இருக்கிற மாதங்களில் ஆக்டிவாக செயல்படும். ஆனால் தேன் கரடிகள் வெப்பமான பகுதிகளில் வசிக்கிறதால வருஷம் முழுசும் எல்லா நாளும் ஆக்டிவாக இருக்கும். தான் வாழ்கிற இடத்தை பொறுத்தும் சூழ்நிலையை பொறுத்தும் எப்போ சுறுசுறுப்பாக இருக்கணும், எப்போ தூங்கணுங்கிறத தேன் கரடி முடிவு பண்ணுது. அதாவது தன்னோட வாழ்விடத்தில் மற்ற கரடி இனங்களும் புலிகள் மாதிரியான வேட்டையாடிகளும் அதிக மனித தொந்தரவும் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி தினசரி நடவடிக்கைகளை சேஞ்ச் பண்ணிக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மனித தொந்தரவு இல்லாத பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் வாழ்கிற தேன் கரடிகள் பகலில் சுறுசுறுப்பாக செயல்படும், நைட்டில் தூங்கிடும். ஆனால் பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு வெளியே இருக்க தேன் கரடிகள் என்ன பண்ணுதுன்னா மனிதர்களோட தொந்தரவை தவிர்க்க பகலில் தூங்கிட்டு நைட்டில் உணவு தேடி கிளம்பிடுது. இப்படி தான் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தினசரி நாட்களோட செயல்படுற நேரத்தை தேன் கரடிகள் மாற்றிக்குது. இந்தியாவில் வாழ்கிற பெரும்பாலான தேன் கரடிகள் பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு வெளியே வாழ்றதால மனித தொந்தரவை தவிர்க்க பெரும்பாலான தேன் கரடிகள் பகலில் தூங்கி நைட்டில் சுறுசுறுப்பாக இருக்கும். காலையிலையும் அந்தி நேரத்திலையும் நைட்லையும் செயல்படுற கரடிகள் நண்பகலை தான் அதிகமாக தூங்குது. எங்க ஏராளமான கரையான் புத்துகளும் பழ மரங்களும் இருக்கோ அங்கதான் ரெஸ்ட் எடுக்க விரும்புது. பாறை இடுக்குகளும் குகைகளும் பொந்துகளும் ஆற்றங்கரை மாதிரியான குளிர்ச்சியான இடங்களும் தூங்குறதுக்கான இடங்களா தேர்ந்தெடுக்கப்படுது. தேன் கரடிகள் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 10 to 16 மணி நேரம் வரை தூங்கும். அதிக வெயில் அடிக்கிற கோடை காலங்களில் வழக்கத்தை விட அதிக நேரம் தூங்கும். தேன் கரடிகள் பொதுவாக தனியாக வாழும். ஆனால் அதிக உணவு கிடைக்கிற சீசனில் ஒரு சின்ன குழுவாக சேர்ந்து உணவுல சாப்பிட்றதையும் பார்க்க முடியும். உணவுக்காக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரம் வர பயணிக்கும். பூச்சிகளை ஸ்மெல் பண்ணிக்கிட்டு தலையை குனிஞ்சபடியே நடந்து போகும். உணவை கண்டுபிடிச்சாச்சுன்னா ஒரு தடவையிலேயே கிட்டத்தட்ட 10,000 எறும்புகளையும் கரையான்களையும் சாப்பிடுது. தேன் கரடிகள் தங்களோட 2 முன்பாதங்களால மரத்தை கீறியும் தான் முதுக மரத்துல தேய்ச்சியும் தான் இங்க இருக்குன்னு மற்ற தேன் கரடிகளுக்கு தெரிவிக்கும். ஆனா இதுங்க தான் வாழ்ற பிரதேசத்தை கடுமையா பாதுகாக்கிறது இல்லை. எந்த ஒரு தேன் கரடியும் வரலாம் போகலாம், எந்த கட்டுப்பாடும் பெருசா இருக்காது. உணவுக்கு பெருசா பஞ்சம் இல்லாததால பிரதேசத்துக்காக சண்டை போடுறது பிரயோஜனம் இல்லாத ஒண்ணா இருக்கு.
பொதுவா தேன் கரடிகள் தனித்தனியா வாழுது. ஒருவேளை எதாச்சியா மீட் பண்ணிக்கிட்டா கூட ஒரு சின்ன கோபமான சீரலோ இல்ல ஒரு சின்ன சண்டையோட ரெண்டும் தனித்தனியா போயிடுது. உணவு இருக்கிற இடத்துல சண்டைக்கு பஞ்சம் இருக்காது. ஒரு ஆதிக்க ஆண் கரடி உணவுக்காக மற்ற கரடிகள் கூட சண்டை போட்டு அதுங்கள விரட்டி அடிக்கும். தேன் கரடிகள் சிறப்பா மரமேற செய்யுது. உணவுக்காகவும் ஓய்வு எடுக்கவும் எப்பயாச்சும் இதுங்க மரம் ஏறுது. வேட்டையாடிகள் இருந்து ஆபத்து வரும்போது குட்டிகளை தூக்கிக்கிட்டு தாய்க்காடியும் மரங்களை ஏறுது. வளர்ந்த தேன் கடிகளுக்கு நகங்கள் நீளமானதா இருக்கிறதால பெரிய மரங்கள்ல ஏற முடியாது. கொஞ்சம் சின்னதா வாட்டமா இருக்கிற மரங்களை தான் ஏற முடியும். அதுவும் மெதுவா தான் ஏறும். ஆனா குட்டிகளுக்கு அப்படி கிடையாது. குட்டிகள் அளவுல சின்னதாகவும் நகங்களும் சின்னதா இருக்கிறதால எந்த ஒரு மரத்திலையும் ரொம்ப சுலபமா வேகமா ஏற முடியும். தேன் கரடிகளால தண்ணியில சிறப்பா நீந்தவும் முடியும். ஆனா இதுங்க மோஸ்ட்லி ஜாலியா விளையாடுறதுக்காக தான் தண்ணியில இறங்குது. பொதுவா தேன் கரடிகள் தனிமையில தான் வாழும். ஆனா இனப்பெருக்க காலத்துல பெண்களும் ஆண்களும் குட்டி போட்டா பிறகு அம்மாவும் குட்டியும் சேர்ந்திருக்கிறத பார்க்க முடியும். தேன் கரடிகளோட இனப்பெருக்கமானது இந்தியாவில் கோடை காலமான ஏப்ரல்ல இருந்து ஜூலை மாசத்துக்கு இடையில நடக்குது. ஆனா இலங்கையில வருஷம் முழுசும் இதுங்க இணை சேருது. ஒரு பெண் கரடி இணை சேர தயாரா இருக்கும்போது ஹார்மோன்ஸ் அதிகரிப்பால அதோட பிறப்புறுப்பு வீங்கி பெருசா இருக்கும். இந்த பிறப்புறுப்பை சுத்தி இருக்கிற பொருட்களை தேய்க்கிறது மூலமா அது ஒரு வாசனையை ஸ்ப்ரெட் பண்ணி விடுது. இந்த ஸ்மெல் மற்ற ஆண்களை ரீச் பண்ணும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள் இணைசர தயாராக இருக்கிற பெண்ணை கண்டுபிடிச்சி அதை ஃபாலோ பண்ணும். இப்படி ஒரு பெண் கரடியை ஃபாலோ பண்ணுற எல்லா ஆண் கரடிகளும் தங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகளை போட்டு யார் அந்த பெண் கரடி கூட ஃபர்ஸ்ட் இணை சேர போறாங்கிறத முடிவு பண்ணி வரிசைப்படி ஒன்று அந்த பெண் கூட இணை சேரும். இந்த இணைச்சேர்க்கை பல நாட்கள் இருந்து பல வாரங்கள் வரை நீடிக்கும். இணைச்சேர்க்கைக்கு முன்னாடியும் பின்னாடியும் பயங்கரமான அதிக சத்தமான முனகல் சத்தம் எழுப்பப்படுது. இணைச்சேர்க்கை காலம் முடியும் போது ஒரு பெண் பல ஆண்களோடையும் ஒரு ஆண் பல பெண்களோடையும் இணை சேர்ந்திருக்கும். இணை சேர்ந்த பிறகு ஆண்களும் பெண்களும் தனித்தனியா போயிடும். குட்டிகளை வளர்க்கறதுல ஆண்களுக்கு எந்த பங்கும் இருக்காது. ஒருவேளை ஆண்கள் குட்டிகளை எதாச்சியா சந்திச்சாலும் குட்டிகள் கிட்ட மென்மையா நடந்துக்கும். ஆனா ஆண்கள் குட்டிகள் கிட்ட உணவை ஷேர் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இணைச்சேர்க்கைக்கு அப்புறம் பெண்கள் கருவுற்றாலும் தேன் கரடிகளால தங்களோட கரு வளர்ச்சியை தாமதப்படுத்த முடியும். அதாவது ஒரு பெண் கரடி தன்னோட கருவுற்ற முட்டைகளை கர்ப்பப்பையோட சுவர்ல சேர விடாம தடுத்து தாமதப்படுத்தும். எப்போ நல்லா உணவு கிடைச்சி உடம்புல கொழுப்பு சேர்ந்து குளிர்காலமும் ஆரம்பிச்சு கரு வளர்றதுக்கான சிறந்த சூழல் இருக்கும், அப்பதான் கருவுற்ற முட்டைகளை கர்ப்பப்பையோட சுவர்ல ஒட்ட வச்சு கரு வளர்ச்சியை தொடங்கி வைக்குது. இதனால கிட்டத்தட்ட 2 மாசத்துல வளர வேண்டிய கருவானது முழுசா வளர 4 இருந்து 7 மாசம் ஆகிடுது. பெண்களோட கரு வளர்ச்சியை தாமதப்படுத்துற இந்த செயலால தான் கோடை காலத்துல கருவுற்ற பெண்கள் கிட்டத்தட்ட 7 மாச கர்ப்ப காலத்துக்கு அப்புறம் கரெக்டா குளிர்காலத்துல குட்டிகளை எண்ணுது. ஒருவேளை இந்த மாதிரி கரு வளர்ச்சியை தாமதம் பண்ணாம விட்டா கிட்டத்தட்ட 2 மாசத்துல பிறக்கிற குட்டிகளை பாத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். பெண் கரடிகள் குட்டிகளை ஈன்றதுக்கு பாதுகாப்பான குகைகளையும் நிலத்தடி பொந்துகளையும் பாறைகளுக்கு அடியில் இருக்க மறைவான இடங்களையும் பயன்படுத்தும். ஸோ ஒரு பெண் கரடி குட்டிகளை ஈன்றதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடியே பொந்துகளை தோண்டவும் குகைகளை பறிக்கவும் இல்லை ஏற்கனவே இருக்கிற குகைகளை தயார் பண்ணவும் செய்யும். குட்டிகளை ஈன்றதுக்கான குகை ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த குகையை ஆக்ரோஷமா இது பாதுகாக்கும். யாரையும் பக்கத்துல அண்டை விடாது, மற்ற கரடிகள் கூட சரியா பழகாது. ஒருவேளை யாராச்சும் பக்கத்துல வந்துட்டா டக்குன்னு டென்ஷன் ஆகிடும். சரியா சாப்பிட கூட செய்யாம குகைக்கு பக்கத்திலேயே அதிக நேரம் தூங்கும். இந்த மாதிரி குட்டி ஈனப்புற தான் குகையை கடுமையா இது பாதுகாக்கும். குட்டிகளை ஈன்றதுக்கு குகைக்குள்ள போயிடுச்சுன்னா பல வாரங்களுக்கு உணவுக்கோ தண்ணிக்கோ அது வெளியே வராது. மோஸ்ட்லி தான் உடம்புல இருக்க கொழுப்பை கரைச்சி தான் தனக்கான ஆற்றலை எடுத்துக்கும். ஆனா குட்டி ஈனுனா பிறகு 1-2 முறை குகையை விட்டு வெளியே வந்து வேகமா தண்ணியையும் உணவையும் சாப்பிட்டுட்டு வேகமா குகைக்குள்ள போயிடுது. தேன் கரடிகள் பொதுவா 1 இல்லைன்னா 2 குட்டிகளை போடும். ரொம்ப ரேரா 3 குட்டியும் போடும். கண்கள் திறக்காம முடிகள் இல்லாம பிறக்கிற குட்டிகளானது மற்ற கரடி இனங்களோட குட்டிகளை விட ரொம்ப வேகமா வளருது. பிறந்த 1 மாசத்துல கண்களை திறந்து நடக்க ஆரம்பிச்சு 2-3 மாசத்துல குகையை விட்டு வெளியே வந்து அம்மாவோட முதுகுல ஏறிக்கிட்டு அம்மா கூடயே பயணிக்கும். குட்டிகளுக்கு கிட்டத்தட்ட 9 மாச வயசு ஆகிற வரை அம்மா எங்க போனாலும் அம்மாவோட முதுகுல இருக்க நீளமான முடிகளை பிடிச்சிக்கிட்டு குட்டிகள் பயணிக்குது. குட்டிகளுக்குள்ள ஏற்படுற சின்ன சின்ன சண்டைகளை ஜெயிக்கிற ஒரு குட்டி அம்மாவோட முதுகுல இருக்க பெஸ்ட் ஸ்பாட்ல டிராவல் பண்ணும். அம்மாவோட முதுகுல பயணிக்கிற குட்டிகளோட இந்த ஒரு பழக்கம் தேன் கரடிகளை தவிர எந்த ஒரு கரடி இனத்திலையும் கிடையாது. குட்டிகளை வேட்டையாடிகள் இருந்து பாதுகாக்க இப்படி பண்ணுதுன்னு சொன்னாலும் தேன் கரடிகள் எறும்பு திணிகளா இருக்கிறதால மற்ற எறும்பு திணி பாலூட்டிகள் தங்களோட குட்டிகளை முதுகுல சுமக்கிற பழக்கம் பரிணாமம் மூலமா இதுக்கும் வந்திருக்கலாம்னு கருதப்படுது. 9 மாச வயசுக்கு அப்புறம் குட்டிகள் தரையில நடந்து 1 வயசுல பால் குடிக்கிறத மறந்து 2-3 வயசு வரை அம்மா கூட தங்கியிருக்கும். அம்மா கூட தங்கியிருக்கிற இந்த காலங்கள்ல எப்படி மரம் ஏறணும், உணவை தேடணும் அப்படின்னு காற்றோட பல நுணுக்கங்கள்ல அம்மா கிட்ட கத்துக்கும். தாய் கரடியானது குட்டிகளுக்கு ஒரு வினோதமான உணவை ஊட்டுது. பலாப்பழம், வில்வப்பழம், அப்புறம் தேனடை மாதிரியான உணவுகளை சாப்பிட்டு பாதி சிரிச்ச நிலையில அதை மறுபடியும் வாந்தி எடுத்து வாயோட வாய் வச்சு தான் குட்டிகளுக்கு ஊட்டுது. இது குட்டிகளுக்கு சிறந்த ஊட்டச்சத்தா இருக்கு. கடைசியா 3 வயசுல குட்டிகள் பாலியல் முதிர்ச்சி அடைஞ்சு அம்மா கடந்து தனியா பிரிஞ்சு தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடி தனியா கிளம்பிடுது. இதுதான் தேன் கரடிகளோட ஒரு வாழ்க்கை சுழற்சி.
இப்ப இருக்கிற எந்த கரடிகளை விடவும் தேன் கரடிகள் தான் ரொம்ப ஆபத்தானதாகவும் ஆக்ரோஷமானதாகவும் இருக்கு. தனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தா வளர்ந்த கரடிகளால ஈஸியா மரத்துல ஏறி தப்பிக்க முடியாதுங்கிறதால எதிரிகளை பார்த்தா இதுங்க ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்குது. அதாவது தங்களை தற்காத்துக்கு தான் மனிதர்களை இதுங்க தாக்க செய்யுது. பொதுவா இதுங்க தனிமையை விரும்புற கூச்ச சுபாவம் உள்ள மென்மையான கரடிகள். பொதுவா மனிதர்களை பார்த்தா சண்டை போடாம தப்பிச்சு ஓட தான் விரும்புது. மனிதர்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கதான் இது நினைக்குது. ஆனா சூழ்நிலை அப்படியே அமைய மாட்டேங்குது. தேன் கடிகள் பாதுகாக்கப்படுற பகுதிகளை சுற்றி மனிதர்கள் அதிகமாக குடியேறது, பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு வெளியே தேன் கடிகளோட வாழ்விடங்களை அழிச்சு வீடுகளும் கட்டிடங்களும் விவசாய நிலங்களும் சுரங்கங்களும் சாலைகளும் அமைக்கிறது, இந்த மாதிரியான காரணங்களால தேன் கடிகளும் மனிதர்களும் ஒரே வாழ்விடங்களை வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தேன் கடிகளும் தங்களோட பிரதேசத்தையும் குட்டிகளையும் கடுமையாக பாதுகாக்குங்கிறதால தேன் கடியால் ஏற்படுற மனித மரணங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. உணவுக்காகவும் தண்ணிக்காகவும் இதுங்க மனிதர்களோட வசிப்பிடங்களுக்குள்ளேயும் விவசாய நிலங்களையும் நுழையும் போது கரடி தாக்குதல்கள் ரொம்ப சாதாரணமாகவே நடக்குது. தேன் கடிகளானது புலி, சிறுத்தை புலி மாதிரியான மற்ற வேட்டையாடிகளை பார்த்தா கோபத்தோட கர்ஜனை பண்ணிக்கிட்டே சீரும். தான் 2 பின்னங்காலில் நிமிர்ந்து நின்று தன்னை பெரிய உருவமாக காட்டி கூர்மையான நகங்கள் இருக்க பாதங்களையும் காட்டி அதுங்களை பயமுறுத்தும், இல்லை நேராக பாஞ்சு வந்து தாக்கவும் செஞ்சிடும். இப்படி புலி மாதிரி மற்ற வேட்டையாடிகள்கிட்ட மட்டும் இல்லாமல் மனிதர்கள்கிட்டையும் இது இதே மாதிரி நடந்துக்கிறதால மனிதர்களையும் தங்களை வேட்டையாடுற ஒரு வேட்டையாடியா இது நினைக்குது. ஸோ மனிதர்கிட்ட இருந்து விலகிருக்க விரும்பினாலும் சில எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் மனிதர்களை இந்த தேன் கடிகள் திடீர்னு சந்திக்கும் போதும் மனிதர்களால் இந்த கரடிகள் திடுக்கிடும் போதும் அச்சுறுத்தப்படும் போதும் கரடிகள் எந்த தயக்கம் இல்லாமல் மனிதர்களை தாக்க செய்யுது. தன்னோட வளைஞ்ச நகங்கள் இருக்க பாதங்களையும் வலிமையான தாடைகளையும் பயன்படுத்தி முக்கியமாக முகத்திலையும் தலையிலையும் கொடூரமான காயங்களை ஏற்படுத்தும். ஒருவேளை கரடி தாக்குதலிருந்து உயிர் தப்பிச்சாலும் உங்கள் உடம்பு உருகுலைஞ்சு போயிடும். மனிதர்களை விட இதுங்க ரொம்ப வேகமாக ஓடுங்கிறதால ஒரு தாட்டி மாட்டினா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்தியாவில் ஆயிரக்கணக்கான தேன்கடி தாக்குதல்களும் அதில் நூற்றுக்கணக்கான மனித மரணங்களும் ஏற்பட்டிருக்கு. இன்னமும் நிற்காம தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதனால இந்தியாவில் இருக்க ஆபத்தான காட்டு விலங்கா தேன்கடிகள் இருக்கு. இந்தியாவில் சில குறிப்பிட்ட இடங்கள்ல புலிகளை விட தேன்கடியால் ஏற்படுற மனித இறப்புகள் தான் அதிகமாக இருக்கு. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமானதாகவும் கணிக்க முடியாததாகவும் இருக்கு. இதில் இதுக்கு கண் பார்வை மங்களா இருக்கிறதால தான் எதில் இருக்கிறது என்னன்னு தெரியாமலேயே கண்ணா பின்னான்னு தாக்க ஆரம்பிச்சிடும். இதனால மற்ற எந்த கரடி இனங்களை விடவும் மனிதர்களுக்கு ரொம்ப ஆபத்தான கரடி இனம்னா அது இந்த தேன் கடிகள் தான். மற்ற கரடிகளை விட இதனோட கையில இறந்து போற மனிதர்களோட எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகமா இருக்கு. மற்ற கரடிகள் மனிதர்களை பார்த்தா போலியா தாக்குற மாதிரி நடிக்கும். ஆனா தேன் கரடிகள் உண்மையாவே தாக்கு செஞ்சிடும். துப்பாக்கியால சுட முயற்சி பண்ணாலும் துப்பாக்கியை தட்டி விட்டுட்டு நம்மளை தாக்கும். மனிதர்களை தாக்கி கொன்னாலும் ரொம்ப ரேரா தான் மனிதர்களை இது சாப்பிடுது. தேன் கடிகள் மனிதர்களுக்கு இவ்வளோ ஆபத்தானதா இருந்தாலும் இந்தியாவோட பல இடங்கள்ல தேன் கடிகளும் மனிதர்களும் சுமூகமா வாழ்றாங்க. மனிதர்கள் தேன் கடிகளை திருப்பி தாக்குறது கிடையாது. இதுக்கு முக்கிய காரணமா இந்திய மதங்கள்ல இயற்கையையும் விலங்குகளையும் தெய்வமா வணங்குறதான்னு சொல்லப்படுது. அப்புறம் விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கான சில அமைப்புகளும் கூட தேன் கரடிகளும் மக்களும் ஒன்னா வாழ்ற இடங்கள்ல மோதலை தவிர்க்க மக்கள் எப்படி நடந்துக்கணும்னு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. அது என்னன்னா, தேன் கரடிகள் தற்காப்புக்காக மட்டும்தான் மனிதர்களை தாக்க செய்யுது. எந்த சத்தமும் இல்லாம அது பக்கத்துல போய் திடீர்னு நின்று அதை பயமுறுத்தி திடுக்கிட வச்சா அது பயந்து போய் தற்காப்புக்காக நம்மளை தாக்க ஆரம்பிச்சிடும். ஸோ காட்டில் போகும்போது சத்தம் எழுப்பிக்கிட்டே போகிறது மூலமா நாம இருக்கிறது அதுக்கு தெரிஞ்சு நம்மளை விட்டு அது விலகி போகும். ஒருவேளை தேன் கரடியை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அங்கிருந்து ஓடாம எந்த சத்தத்தையும் எழுப்பாம பொறுமையா அமைதியா அதை பார்த்துக்கிட்டே பின்வாங்கிறது நல்லது. ஒருவேளை தேன்கடி உங்களை பார்த்து தாக்க வந்ததுன்னா நீங்க அதுக்கு ஆபத்து இல்லைங்கிறத காட்ட தரையில படுத்து முகத்தை மூடிக்கோங்க. இதை பார்த்த உடனே நாம் அதுக்கு ஆபத்து இல்லைங்கிறத உணர்ந்துக்கிட்டு தேன்கடிகள் அமைதியாக அங்கிருந்து கிளம்பிடும். அப்புறம் தேன்கடிகளை பார்த்து அதை சுற்றி வளைச்சு நின்று அதை தாக்கவோ கொல்லவோ செய்யாம போக்குறதுக்கான வழியை விட்டாவே அது அங்கிருந்து அமைதியாக போயிடும். ஏன்னா தேன்கடிகளுக்கு மனிதர்களை தாக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. தான் உயிரை காப்பாற்றிக்க தான் கடைசி ஆயுதமாக மனிதர்களை தாக்க செய்யுது. ஸோ தேன்கடி தாக்குதலிருந்து தப்பிக்க இப்போ சொன்ன வழிகளை ஃபாலோ பண்ணுறது சிறந்த பலனை கொடுக்கும். இல்லை இதெல்லாம் கேட்க மாட்டேன்னு கரடி கிட்ட மல்லுக்கு நின்னா மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். ஏன்னா தன்னை விட பெரிய புலிகளையே போட்டு புரட்டி எடுக்கிற தேன்கடிகளுக்கு நாமெல்லாம் ஏமாத்திரம்னு கொஞ்சம் வச்சு பாருங்க. தேன்கடிகள் இப்போ மட்டும் கிடையாது, ஆரம்ப காலங்களில் இருந்தே மனிதர்களால் துன்புறுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவில் 13ஆம் நூற்றாண்டில் இருந்து கலந்தர்கள் அப்படிங்கிற நாடோடி பழங்குடியினர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வேட்டைக்காரங்கள்ட்ட இருந்தோ இல்லை வியாபாரிகள்கிட்ட இருந்தோ குட்டிகளை வாங்குறது, காட்டில் தாய்க்கரடியை கொன்று அதோட குட்டியை எடுத்துக்கிறது, கூண்டில் வளர்க்கப்பட்ட தாய்க்கரடியோட குட்டியை அதுக்கிட்ட இருந்து பிரிக்கிறது, இந்த மாதிரியான செயல்கள் மூலமாக 6 மாத வயசான ஒரு தேன்கடிய குட்டியை கலந்தர்கள் வளர்க்குறாங்க. வளர்க்குறது மட்டும் இல்லாமல் அதை டான்ஸ் ஆட பழக்கப்படுத்துறாங்க. அதுவும் கொடூரமான முறையில் அதை துன்புறுத்தி பழக்கப்படுத்துறாங்க. அதை போட்டு அடிக்கிறது, சாப்பாடு கொடுக்காம பட்னி போடுறது மூலமா டான்ஸ் ஆட பயிற்சி கொடுக்கப்படுது.
முக்கியமா மாட்டுக்கு குத்துற மூக்குனாங் கயிறு மாதிரி மூக்குல ஓட்டையை போட்டு கயிறாலேயோ இல்ல கம்பியாலேயோ இணைச்சி நீளமான கயிறால கட்டுப்படுத்தி கரடிக்கு மோசமான வலியையும் வேதனையையும் கொடுத்து தேன் கடிகள் டான்ஸ் ஆட வைக்கப்படுது. அப்புறம் ஆண் காடிகளுக்கு சின்ன வயசுலயே கருத்தடை பண்றது, கடிக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு வயசுல பல்ல புடுங்கிறது, மூக்கு வளையம் போட்டு வாயை பொத்துறது அப்படின்னு இதுல கரடிகள் மோசமா துன்புறுத்தப்பட்டது. இந்த மாதிரியான டார்ச்சரால சில கரடிகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டால கண் பார்வை இல்லாம போயிருக்கு. இப்படி தேன் கடிகளை துன்புறுத்தி டான்ஸ் ஆட பழக்கியாச்சுன்னா நகரங்களோட தெருக்கள்லையும் கிராமங்கள்லையும் சுற்றுலா தலங்கள்லையும் பழக்கப்படுத்தப்பட்ட கடைகளை அழைச்சிட்டு போய் கலந்துற பழங்குடியினர்கள் அதை டான்ஸ் ஆட வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. 13ஆம் நூற்றாண்டுல இருந்து தொடர்ந்து வந்த இந்த ஒரு பழக்கமானது இந்தியாவோட ஒவ்வொரு மூலையையும் சாதாரணமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஆனா 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் மூலமா தேன் கடைகள் பாதுகாக்கப்பட்டதால கலந்தர்களோட இந்த நடனக்காடி பழக்கத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனா அதுக்கப்புறமும் கூட வட இந்தியாவுல இந்த பழக்கம் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 800 நடன காடைகள் வட இந்தியாவில் காணப்பட்டது. காடுகளுக்கு நடக்கிற இந்த கொடுமைகளை பார்த்துட்டு இருக்க முடியாத விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கான வைல்ட் லைஃப் எஸ்ஓஎஸ் மாதிரியான சில இந்திய அமைப்புகளும் சர்வதேச அமைப்புகளும் சேர்ந்து போராடி கலந்தர்களோட நடனக்காடி பாரம்பரியத்துக்கு 2009 ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. ஸோ இப்பெல்லாம் டான்ஸ் ஆடுறதுக்காக தேன் காடைகள் கொடுமைப்படுத்தப்படுறது இல்லை. ஆனால் அதையும் தாண்டி சில கொடூரமான விஷயங்களை தேன் காடைகள் இப்போ சந்திச்சுட்டு வருது. தேன் காடைகளோட எண்ணிக்கையில் 90% இந்தியாவில் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 6000 இருந்து 11,000 கரடிகள் இந்தியாவில் இருக்கு. இலங்கையில் இருக்கிறதையும் சேர்த்தோம்னா மொத்தம் 20,000க்கும் கம்மியான தேன் கடிகள் தான் காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கு. எண்ணிக்கை இவ்வளவு குறைவா இருக்கிறதால இயற்கை பாதுகாக்கிறதுக்கான சர்வதேச ஒன்றியமான IUCN இதுங்களை பாதிக்கப்படக்கூடிய லிஸ்ட்ல சேர்த்திருக்கு. எண்ணிக்கை இவ்வளவு குறைவா இருக்கிறதுக்கு பிரிட்டிஷ் இந்தியாவில இருந்து இப்ப வரைக்கும் தேன் கடிகளுக்கு இழைக்கப்படுற அநீதி தான் காரணம். நாட்டு மருந்துல பயன்படுற இந்த கரடிகளோட பல்லு, நெகம், பித்தப்பை, ஆண்குறி, பாதங்கள், முடி போன்றவற்றிற்காக தேன் கடிகளை சட்டவிரோதமா வேட்டையாடப்பட்டு விற்கப்பட்டது. அப்புறம் உணவுக்காகவும் தாயத்து தயாரிக்க பயன்படுற இதோட ஆண்குறி எலும்புக்காகவும் துப்பாக்கியை பயன்படுத்தியும் ஈட்டியால குத்தியும் பொறி வச்சும் தேன் கடிகள் பிடிக்கப்பட்டு கொல்லப்படுது. அடுத்து விவசாய நிலங்களை விரிவு பண்றது, சுரங்கங்கள் அமைக்கிறது, சாலை அமைக்கிறது, காப்பி தோட்டங்கள், தேயிலை தோட்டங்கள் அமைக்கிறது மாதிரியான செயல்களால காடுகளை அழிக்கப்பட்டு இதனோட வாழ்விடம் அழிக்கப்பட்டு துண்டு துண்டா மாற்றப்படுது. இப்படி காடியோட வாழ்விடங்களை ஆக்கிரமிச்சு விவசாய நிலங்களா மாத்திட்டு அப்புறம் காடி வந்து பயிர்களை சாப்பிட்டுருச்சுன்னா விவசாயிகள் இதை கொலை பண்ணவும் செய்யறாங்க. இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால தான் இந்தியாவிலையும் இலங்கையிலையும் இதனோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக குறைஞ்சிருக்கு. ஆனா இப்ப வனவிலங்கு சரணாலயங்கள் மூலமாகவும் தேசிய பூங்காக்கள் மூலமாகவும் தேன் கடைகள் பாதுகாக்கப்படுது. பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு வெளியே இருக்க தேன் கடைகளை பாதுகாக்கவும் சில அமைப்புகள் இங்க முயற்சி எடுக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட காடுகளுக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டு மறுபடியும் காட்டில் விடப்படுது. இந்திய சட்டங்களும் சர்வதேச சட்டங்களும் தேன் கடைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கு. ஸோ இந்த பாதுகாப்பு முயற்சியால எண்ணிக்கை அதிகரிக்குதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கரையான்களையும் எறும்புகளையும் சாப்பிட்டு பூச்சிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறது, பழங்களை சாப்பிட்றது மூலமா காடு முழுக்க விதைகளை பரப்படுது. இந்த மாதிரியான செயல்களால சுற்றுச்சூழலோட சமநிலையை தேன் கடைகள் பாதுகாக்குது. ஸோ அதுங்களை பாதுகாக்க நாமளும் முயற்சி எடுப்போம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிக்கிறது நான் உங்கள் ராமகண்ணன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்க. தேன் கடைகளை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம போய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.